நீங்க எப்பொழுதாவது யோசிச்சிருக்கீங்களா? பயம் எங்கிருந்து வருகிறது? எக்ஸாம் எழுதும்போது கை வேர்க்குது, பப்ளிக்கா பேசணும்னா மனசு படபடக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மைண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. அந்த ஃபியர் யார் கிரியேட் பண்றது? உலகமா, பீப்புளா, அல்லது உங்க பிரெயினா? இன்று அதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை, பிரெயின் சயின்ஸை பார்க்க போறோம். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? பெரிய அபாயம் இல்லாமலே நம்ம மனசு திடீர்னு பயப்பட ஆரம்பிக்குது. பிரசன்டேஷன் போடணும், பயம். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, பயம். ஆனா உண்மையில் கேள்வி என்னன்னா, பயம் எங்கிருந்து வருது? வெளியுலகில் இருந்து தானா? இல்லை, நம்ம மூளையில் இருந்தா. பயம் ஒரு எமோஷன் மட்டுமல்ல, அது உங்க மூளையின் பாதுகாப்பு சிக்னல். நம்ம மூளையில் ஒரு சிறிய பகுதி இருக்கு, அது அபாயத்தை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பகுதி எந்த சுச்சுவேஷனையும் பார்த்து இது சேஃப் தானா அல்லது டேஞ்சரா என்று செக் பண்ணி கொண்டே இருக்கும். சின்ன டவுட் வந்தா கூட உடனே பாடிக்கு சிக்னல் அனுப்பும். இதய துடிப்பை அதிகரிக்கும், கைகள் நடுங்கும், சிந்தனை வேகமாகும். இதைத்தான் நாம் பயம் என்று சொல்கிறோம். அதுதான் நாம் அனுபவிக்கிற பயம். ஆனா இங்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மூளை உண்மையான அபாயத்தையும் கற்பனை அபாயத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும். நீங்க என்ன ஆகும்னு கற்பனை பண்றீங்களா, மூளை அதை ரியல் டேஞ்சர் மாதிரி எடுத்துக்கொள்ளும். அதனால் தான் ஃபெயில் ஆகலாம்னு நினைச்சாலும் பயம் வரும், பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலும் பயம் வரும். அதாவது பயம் உங்க எதிரி இல்ல, அது உங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா அது மூளையின் அவுடேட்டட் ப்ரோக்ராம். நம் முன்னோர்கள் காடுகளில் வாழ்ந்தவர்கள், அங்க ரியல் டேஞ்சர் இருந்தது. சிங்கம், பாம்பு, விலங்குகள். அதனால பிரெயின் ஒரு சர்வைவல் சிஸ்டம் டெவலப் பண்ணிச்சு. டேஞ்சரை டிடெக்ட் பண்ண உடனே ஃபைட் அல்லது ரன் மோடுக்கு சென்றுவிடும். ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையில ஜங்கிள் கிடையாது. ஆபீஸ், போன், சோசியல் மீடியா, பிரசன்டேஷன், இவையெல்லாம் பிசிக்கல் டேஞ்சர் இல்லை. ஆனாலும் பிரெயின் அப்டேட் ஆகல. ஸ்டில் அதே பழைய ப்ரோக்ராம் தான் இருக்கு. பாஸ் கூப்பிட்டா பிரெயின் நினைக்கும் டேஞ்சர், பப்ளிக்கா பேசணும்னா பிரெயின் நினைக்கும் அட்டாக். அதனால தான் சொல்றோம், லயன் இல்ல, ஆனா பிரெயின் இன்னும் ஜங்கிள் மோடுல தான் இருக்கு. ஃபியர் ரியல் இல்லாத இடத்திலும் பிரெயின் சர்வைவல் அலாரமை அடிக்குது. அதனால் இந்த பயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள பயம் வந்த உடனே இதை ட்ரை பண்ணுங்க. நிம்மதியா சொல்லுங்க, இது அபாயம் இல்லை, இது வளர்ச்சி. ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை எடுங்கள், ஒரு ஸ்மால் ஆக்ஷனை எடுத்துடுங்க, பயம் குறையும். நினைவில் வையுங்க, பயம் வந்ததால நீங்க வீக் இல்ல, பயத்தை மீறி ஆக்ஷன் எடுத்தால்தான் நீங்க ஸ்ட்ராங். பயம் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் பயத்தை வெல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு மைண்ட் செட் சீக்ரெட்டுடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.